ஜெய் சாயிராம். மற்றவர்கள் வாழ்வை வீணாக்கி நம் வாழ்வை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம் என்று எப்பொழுதும் நினைக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே நம்மிடம் நிரந்தரமாக இருக்காது. மற்றவர்களுக்கு நாம் கொடுத்த கஷ்டத்தை விட இறைவன் நமக்கு மீள முடியாத அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுப்பார் என்ற மனநிலையோடு நம் வாழ்வை நகர்த்தலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, கிடைத்த விஷயத்தில் சந்தோஷத்தை காண்பதை விட கிடைக்காத விஷயத்தை எண்ணி வருத்தம் கொள்வதையே பெரிதாக கொள்கிறது உன்னுடைய மனது. உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக திருப்திகரமாக வாழ்வதுதான் மிகப்பெரிய சந்தோஷ துளிகளாகவே இருக்கும். ஆம் குழந்தையே, இந்த ஒரு வாக்கை எப்பொழுது நீ கேட்கின்றாயோ அந்த மறு நொடியிலிருந்து உனக்கான சந்தோஷம் ஆரம்பமாகும் நேரம் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நான் இதை சொல்வதில் ஒரு காரணமும் இருக்கத்தான் செய்கிறது. கேட்டுப்பார், அப்பொழுது புரியும் உனக்கான சந்தோஷம் என்னவென்று. என் அன்பு பிள்ளையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வில் நீ வாழும் பொழுதே உனக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்துவிடு. உனக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து காட்டு. ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் மறு ஒத்திகைகள் என்பது கிடையவே கிடையாது. இதை புரிந்து கொள். அப்பொழுது சந்தோஷமாகவே இருப்பாய், ஆனந்தமாகவே இருப்பாய், திருப்திகரமாகவும் வாழ்வாய். சோகங்கள் எப்பொழுதுமே உனக்கு சொந்தமானது அல்ல குழந்தையே. உனக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்துக் கொள்வதும் தகர்த்து எறிவதும் அவரவர் துணிவில்தான் இருக்கிறது. அது உன் கையில்தான் இருக்கிறது. எனவே சோகத்தோடு இருந்தால் அந்த சோகமே உனக்கு சொந்தமாகிவிடும். சோகம் வந்தாலும் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடும் மன தைரியம் உன்னிடம் வந்துவிட்டால் உனக்கு வரும் சோகமும் பிரச்சனைகளும் உனக்கு சொந்தமில்லாமல் தூர போய்விடும். கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை கப்பல் அனுப்பிவிட்டால் அடுத்த பிரச்சனை மிக மிக வேகமாக, கப்பலை விட வேகமாக வருகிறதே என்று வருத்தப்படாதே. பிரச்சனைகள் உருவாகினால் அதற்கான தீர்வும் நிச்சயமாக அதோடு உருவாகும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒரு பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. எனவே நம்பிக்கை வை குழந்தையே. கற்றுக்கொள். எது நடந்தாலும் அதிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொள். யாரையுமே மிக சுலபமாக நம்பிவிடாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னில் பழகிறார்கள் என்பதை புரிந்து கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதும் தீர்க்கமான ஒன்றுதான். வாழ்வில் ஒன்றை புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒருவரோடு பேசும் பொழுது நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறாய் என்பதை விட நீ கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து மிக மிக கவனமாக பேச பழகு. சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். எனவே துணிந்து சமாளி உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான காலத்தில் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்கும் இந்த நொடி கூட உனக்கு திரும்ப வரவே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன்.
நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும், இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம் ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள். உன்னுடைய மனம்தான். அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம். யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய்ப்பார். அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும். நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான். அனைத்துமே திசை மாறி காட்டலாம். ஆனால் உன்னுடைய ஆன்மாவை மிக சரியாக காட்டுவது அந்த கண்ணாடியே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். அப்பொழுது உனக்கு தெரியும், உன்னுடைய உயரங்கள் எல்லாம் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதுவே இப்படி இருந்தால், நீ உன்னை தாழ்த்தி யோசித்து பின் கண்ணாடி முண்டு நின்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீயே சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. அவை உனக்கு தோல்வியாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் மிக அற்புதமான உனக்கு கிடைத்த பொக்கிஷமான அனுபவம். அந்த அனுபவத்தால் நீ கற்றுக்கொண்ட பாடம் வெற்றியை விட கோடி மடங்கு, லட்ச மடங்கு மிக பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே. வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி வந்துவிட்டால் கொண்டாட்டப்பாகுவதும், தோல்வி வந்துவிட்டால் துவண்டு செல்வதும் யாருக்கு என்ன லாபமாக இருக்கப் போகிறது? ஆனால் தோல்வியாக உனக்கு கிடைத்த பாடம், நீ அதனால் கற்றுக்கொண்ட பாடம், உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். அதுதான் உண்மையான வெற்றியும் என் குழந்தையே. அது உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும். நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதப்படுத்தும். நான் சொல்லும் வழிகளில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய். நிழலெது நிஜம் எது என்று பாகுபாடு காட்டத் தெரிந்திருக்கிறாய். எனவே எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. உன்னுடைய வலியை குறைக்க நிச்சயமாக ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது. அப்பா கூறிய இந்த வழியை பின்பற்றி உன் மனவேதனைக்கு சற்று ஆறுதல் படுத்திக்கொள். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையின் நிலையை நிச்சயமாக உன் அப்பா மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. என்னை முழுவதுமாக நம்பிய குழந்தைகள் வீட்டில் எப்பொழுதுமே தேவை என்பதே இருக்காது. அதை இருக்கவும் நான் விடமாட்டேன். உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் உன் சாயப்பா நிறைவேற்றும் பொழுது உனக்கு எப்படி தேவை என்பது இருக்கும்? நிச்சயமாக இருக்காது என் குழந்தையே. எதிரியாகவே இருந்தாலும் அவர்களும் நன்றாக வாழ வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல மனிதருக்கு அழகு. நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய மனதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையும் ஜெயிக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கூறுவதற்கு முன், உன் பிரச்சனைகளை என்னிடம் கூறுவதற்கு முன் மற்றவர்களின் பிரச்சனையை கூறி அவர்களது வாழ்க்கையை சரி செய்யும்படிதான் என்னிடம் கேட்கிறாய். குழந்தையே, உன் பாசமான அன்பு எனக்கு புரிகிறது. உன்னுடைய இரக்க குணமும் எனக்கு புரிகிறது கண்மணி. மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் நீ, உன்னுடைய இந்த பொக்கிஷமான குணம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. இவ்வளவு நல்ல மனம் படைத்த என் கண்மணிக்கு நான் நல்லதை செய்யாமல், பிரச்சனைகளுக்கான தீர்வை தராமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு?
உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய வேண்டுதல்களும் நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதால் ஒருமுறை நினைத்தாலே போதும். இல்லை இல்லை, நீ என் கண்ணை பார்த்தாலே போதும். உனக்கு தேவையானதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக கவலைக்கு உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. நிம்மதியாக வைத்துக்கொள் உன் மனதை. உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு தகுந்த நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். நிச்சயமாக சேரும். இது சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக வழிகாட்டுவேன். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது எதற்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. இனி ஆகப் போவதை என்னிடம் விட்டுவிடு. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன்னை பிரகாசமான வாழ்க்கையில் உட்கார வைக்க, கோபுரத்தின் உச்சியில் உன்னை கொண்டு சேர்க்க அனைத்துமாக நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. இனி கவலை என்ற சொல்லிற்கே உன் வாழ்க்கையில் இடம் கிடையவே கிடையாது. உன் குழப்பம் நிச்சயமாக தீரும். எதையும் அதிகமாக யோசித்து குழம்பிக் கொண்டே இருக்காதே. எல்லாம் சில நேரம்தான், சிறிது காலம்தான். மாற்றங்கள் வந்தேதான் ஆக வேண்டும். மாற்றங்கள் மாறித்தானே தீர வேண்டும். நீ உறங்கும் போதும் சரி, ஓய்வெடுக்கும் போதும் சரி, பலவிதமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் சரி, உன் கண்களுக்கு எதிராக உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ பார்க்கும் அத்தனை ஜீவராசிகளின் வடிவமாக நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னுள்ளும் இருக்கிறேன். நிழலாக எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. உன்னுடைய அத்தனை கேள்விக்குமான பதிலை நான் உனக்கு வழங்கியே தீருவேன். நான் உன்னோடு இருக்கும் அந்த தருணத்தையும் உணர்ந்து கொள்ள நான் அத்தனை வழிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனது இருப்பிடத்தை, எனது உண்மையான ஆசிர்வாதத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன் மனதை போட்டு ஏன் இப்படி வருத்தி கொண்டே இருக்கிறாய்? எதையும் இப்படியாகிவிட்டதே, அப்படியாகிவிட்டதே, நம் வாழ்க்கையில் மாற்றங்களே வராதா? மற்றவர்கள் அதிசயிக்கும் வண்ணம் நம் வாழ்க்கையில் வாழவே மாட்டோமா என்ற எதிர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழம்பிக்கொண்டே இருந்தால், மனதை நிம்மதியில்லாமல் வைத்துக்கொண்டே இருந்தால் உன்னால் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் முடியாமலே போய்விடும். எல்லாம் மாறி சந்தோஷம் உன்னை நெருங்கும் தருவாயில் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. எனவே மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும், எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்று நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கும் என் குழந்தையே, உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம், சாயிராம். ஒரு ஊர்ல 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார்கள். ஒருவர் மிகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடும் முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடும் இருப்பார். மற்றவரோ எப்பொழுதும் கோபத்தோடும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டும் பொறாமை எண்ணத்தோடும் முகத்தில் ஒரு சிறு புன்னகை கூட இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு விதமான பதற்றத்தோடு இருப்பாராம்.
அப்படி இருக்கும் தருவாயில் அந்த ஊரில் ஒரு விளையாட்டுப் போட்டியை அறிமுகம் செய்தார்கள். அந்த விளையாட்டுப் போட்டியில் அந்த எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் நபரும் எப்பொழுதுமே கோபமாக இருக்கும் நபர் 2 நண்பர்களும் கலந்து கொண்டார்கள். 2 பேரும் கலந்து கொண்ட அந்த போட்டியில் எப்பொழுதுமே மனதை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொண்ட அந்த நபர் அந்த போட்டியில் வெற்றியை பெற்றுவிடுவார். பொறாமையோடும் முகத்தில் ஒருவிதமான புன்னகை கூட இல்லாமல் நம்பிக்கை இழந்தவராக இருந்த அந்த நண்பர் போட்டியில் தோற்றுவிட்டார். தோற்ற அந்த நண்பருக்கு கோபம் மிகவும் அதிகமாக ஆனது. வென்றவரை பார்த்து மிகவும் கோபப்பட்டு பொறாமையோடு அந்த நபரை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார் அந்த தோல்வியுற்றவர். இப்படி தோற்றதாலும் வெற்றி பெற்றதாலும் நண்பர்களுக்கிடையே சிறு விரிசல் ஏற்பட்டது. ஏன் இந்த நண்பர் நம்மேல் இவ்வளவு கோபமாக இருக்கிறார், வெறுப்போடு இருக்கிறார், நம்மை பற்றி மற்றவர்களிடம் அவதூறாக பேசுகிறாரே, நாம் அப்படி என்ன தவறு செய்தோம், வெற்றிதானே பெற்றோம், போட்டியில் வெற்றிதானே பெற்றோம், இதற்கு ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று பல நாள் சிந்தித்து ஒரு நாள் அந்த கேள்வியை தன் நண்பரிடம் கேட்டுவிட்டார் வெற்றி பெற்றவர். என்னதான் உனக்கு பிரச்சனை, நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன், ஏன் எப்பொழுதும் என் மீது கோபமாகவே இருக்கிறாய், மற்றவர்களிடம் என்னை பற்றி அவதூறு பேசிக்கொண்டே இருக்கிறாயே, நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன் என்று தன்னுடைய தோல்வியுற்ற நண்பரை பார்த்து கேட்டாராம் வெற்றி பெற்றவர். உடனே தோற்று போனவர் சொன்னாராம், நீ சந்தோஷமாக இருக்கிறாய், வெற்றி பெற்றதால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய், நீயும் என்னை போல் தோற்றிருந்தால் நீயும் இதே சுபாவத்தோடு தான் இருப்பாய், வெற்றி பெற்றவரை பார்த்து கோபத்தோடு இருப்பாய், பொறாமைப்பட்டிருப்பாய், நமக்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லையே என்ற மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இதே சூழ்நிலையில் நீயும் இருந்திருப்பாய், தோல்வியுற்றாள் என்று பதில் கூறினாராம் தோல்வியுற்றவர். உடனே வெற்றி பெற்றவர், நண்பரே, நான் ஜெயித்ததால் தான் இப்பொழுது மகிழ்வாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? அப்படி இல்லை, அப்படி என்றால் அது மிக மிக தவறு. நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்ததால் தான் வெற்றியே பெற்றேன் என்பதுதான் என்னுடைய நினைவு என்று கூறினாராம் வெற்றி பெற்றவர். அந்த வார்த்தையை கேட்டதும் தோல்வியுற்றவர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டாராம். நாமும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சிறிதளவாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக நம் மனதை வைத்து கொள்ள வேண்டும். முகத்தில் ஒரு விதமான புன்னகையை வைத்துக்கொண்டே இருந்தால் நமக்கான வெற்றி நிச்சயமாக நம் கையில்தான். எப்படிதான் வாழ்க்கை இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நம் வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் கூட அதில் மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்பதை தேடி தேடி நாம் சென்றாலே போதும். நமக்கான வெற்றி நிச்சயமாக நம் கையில்தான். வெற்றி மேல் வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நிம்மதியாக மனதை வைத்து கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம், புன்னகையோடு இருக்கலாம். நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தராத வெற்றியை, நினைத்து கூட பார்க்க முடியாத சந்தோஷத்தை நிச்சயமாக அடையலாம். நம் சாயப்பா அதை அடைய வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே சிறப்பான மாற்றம் உன் வாழ்வில் எனது அற்புதத்தால் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு காத்திரு. உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். சந்தோஷங்கள் வந்து உன்னை சூழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை.
ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை.